ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 days பிஃபோர் தான் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்டர்டே சிபிடி 1ஓட ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க கிராஜுவேட்டோட சிபிடி 1 எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஸ்கோர் கார்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் கார்டு செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிபிடி 2 எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 2nd வீக்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாக்டா எந்த டேட்ல சிபிடி 2 நடக்க போகுதுங்கிறதையும் இந்த நோட்டீஸ்ல சொல்லிட்டாங்க. Notice regarding tentative schedule of second stage computer based test CBD2 for the post of non-technical popular categories graduate. Tentative schedule of second stage computer based test CBD2 for the above Zen is as under. Zen number 6 2025 various post of non-technical popular categories CBD2 exam date வந்து 10/7/2026. ஜூலை 10ஆம் தேதி வந்து என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான சிபிடி 2 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதி. கரெக்டா உங்களுக்கு ஒரு 25 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிடி 2க்கு நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நடந்த என்டிபிசியோட கிராஜுவேட்டோட சிபிடி 2ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த பேட்டர்னை பார்த்துட்டு அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் எப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா லிங்க் ஃபார் வியூயிங் எக்ஸாம் சிட்டி and date and downloading of travel authority for SC/ST candidate will be made live 10 days prior to the exam date on the official website of all RRB. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான அட்மிட் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10 ஜூலைல எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படிதானே? அப்ப ஹால் டிக்கெட் வந்து நீங்க 6/7/2026 இல்லைன்னா 7/7/2026 ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. Aadhaar linked biometric authentication of candidate will be done in the exam center prior to entry in the exam hall. Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credential at rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. இது எப்பவுமே சொல்றதா எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம ஆதார் கார்டு வந்து எடுத்துட்டு போனோம். ஏன்னா நமக்கு வந்து என்ன எடுப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுத்துட்டு தான் லாகின் பண்றதுக்கு சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. Candidates include those who have verified their Aadhaar during the application submission or requested in their own interest to ensure that their Aadhaar remains is unlocked condition in UIDAI system. அதாவது UIDAI வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஆதாரை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அன்லாக் பண்ணி வைக்கணும். Candidates are advised to refer only to the official website of RRB. இது எப்பவுமே சொல்றதா. அப்ப இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான எக்ஸாம் ஜூலை 10ஆம் தேதி வந்து நடக்க போகுது. சிட்டி இன்டிமேஷன் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே நைட்டு 9 o'clock தான் என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் சிபிடி 1 கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரயில்வேல இருந்து ஏற்கனவே வந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நீங்க எழுதியிருக்க ஜென் நம்பர் 8 2024 குரூப் டிக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி குரூப் டி ஜென் நம்பர் 9 அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட்ல நாம வந்து கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். ஏன்னா நேற்று ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்கு, ஏஎல்பிக்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் பெண்டிங் இருக்குது பாத்தீங்கன்னா குரூப் டி ஜென் நம்பர் 8க்கான ரிசல்ட் மட்டும்தான். ஸோ மண்டேக்குள்ள நாம குரூப் டிக்கான ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் இதோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி பிஇடி வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு ஆகஸ்ட்ல ஜென் நம்பர் 9க்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு படிக்கிறேன், லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும், என்டிபி
என்டிபிசி சிபிடி 2க்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். என்டிபிசிக்கு இப்ப இருக்கக்கூடிய 20 டேஸ் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும். கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும். ஏன்னா சிபிடி 2ல 50 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ். இதுல கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப என்டிபிசிக்கு போற ஸ்டூடெண்ட், கிராஜுவேட்டோட சிபிடி 2க்கு போற ஸ்டூடெண்ட், அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸுக்கு வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1299 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி லைவ் இல்லனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் பத்தி டவுட், ரிசல்ட் பாக்குறதுல டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. தேங்க்யூ.